வாங்க, நான் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்லைங்களா, அதனால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு 50 எள்ளு எடுத்துருக்கேங்க. வெள்ளை எள்ளும் கருப்பு எல்லாம் சேர்ந்து எடுத்துருக்கேன். ஒரு 100 கிராம் வெள்ளை எடுத்துருக்கேங்க. கொட்டிட்டோம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. எள்ளு இது மாதிரி பொரியுது. நம்ம பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவு வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான். அரைச்சிட்டு வந்து மாவு எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் நம்ம வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்குங்க. இப்போ நம்ம தண்ணியும் கொதிக்கிட்டோம். பூர்ணம் இதை மாதிரி எள்ளு ஒன்று மதியமாக இருக்கணும். வெள்ளத்தையும் இதில் போட்டு நல்லா இது மாதிரி பூர்ணம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக இந்த மாவில் சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இருக்கும் இல்லையா, அந்த மாவில் இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணியால் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாங்க. இப்போது மாவு ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கையிலலாம் நம்ம எண்ணெய் விடலை ஒன்றும். மூடி இருக்கட்டுங்க. 6 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. தேங்காய் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் விட்ருக்கேங்க. நல்லா தலை இருந்தால் தான் நம்ம கொழுக்கட்டை நல்லா தடையாச்சு. இப்போது இது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சி நல்லா கையால் இப்போ நான் இவ்வளோ மெலிசாக தட்டிட்டேன். பிடிச்சிட்டு இப்படி அழுத்திக்கலாங்க. இப்போ வாழை இலை இல்லைங்க, அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போது இதை மாதிரி நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நம்ம வேக வைக்கலாங்க. அதில் வச்சுட்டோம். நல்லா வெந்து வரட்டுங்க. இது மாதிரி நம்ம கையால் கூட பண்ணிட்டுங்க. இப்போ பூரணத்தை இது உள்ளே வச்சுட்டு இது மாதிரி நம்ம பண்ணிடலாங்க. சரி, நம்ம கையால் கூட பண்ணலாங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அச்சு மாதிரி டிசைனும் கொடுக்கலாம். இதில் இது மாதிரி கரண்டி வச்சுக்கிட்டு ஷார்ட்டாக இருக்குங்க கொழுக்கட்டை. நான் இதில் வந்து கொஞ்சம் கெவுர் மாவும் கலந்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி பாருங்கள் இருக்குங்க. நம்ம குழந்தைங்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பாய்.